உலகெங்கிலும் உள்ள மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு போதை பழக்கங்கள், புகைப்பழக்கம், மது, மற்ற போதை வஸ்துக்கள், அதே மாதிரி தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, ஜங்க் ஃபுட் நிறைய எடுக்கிறது, இது எல்லாமே ஆபத்தான விளைவுகளை உண்டு பண்ணுமா அப்படின்னா கண்டிப்பாக உண்டு பண்ணும். நீங்க ஒரு சரியான வாழ்க்கையை வாழ்றீங்க, உடற்பயிற்சி ரெகுலராக பண்ணுறீங்க, ஆரோக்கியமான உணவை சாப்பிட்றீங்க, மனதை ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கிறீங்க, உடலில் நோய் இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லது, நோய் இருந்தால் அதை நல்லா கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறீங்க. ஏன்னா இன்றைக்கெல்லாம் மருத்துவத்தில் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். பெரும்பாலான சர்க்கரை, பிபி, கொலஸ்ட்ரால் எல்லாத்தையும் கண்ட்ரோல் வச்சுக்கலாம். நீங்கள் இப்படி ஆரோக்கியமாக மெயின்டைன் பண்ணும்போது உங்களுக்கு இயல்பாகவே செக்ஸ் வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒருத்தருக்கு டிபி இருக்குது, எலும்பும் தோலுமா இருக்காரு, அவருக்கு வாழ்க்கையில் எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. என்ன நடந்தாலும் அவர் வேடிக்கை தான் பார்த்துருப்பார். ரொம்ப வயசானவங்க பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எதுலேயுமே ஒரு ஆர்வம் இல்லாமல் இருக்கிறத பார்க்க முடியும். ஆனால் அதே வயதுள்ள ட்ரம்ப் மாதிரியான ஆட்கள் புதிதாக ஒரு நாட்டினுடைய மிகப்பெரிய நாட்டினுடைய பிரசிடென்ட் ஆக முடியும். இன்னைக்கு உலகத்தையே கலக்கிக்கிட்டு இருக்காரு. அப்போ 80 வயதுடைய ஒரு நபர் ஒரு ஒரு 50 இளம் பெண்ணை திருமணம் பண்ணிட்டு அவங்களோட வாழ்க்கை நடத்த முடியும். ஒரு மிகப்பெரிய நாட்டில் மிகப்பெரிய போஸ்ட்ல இருக்க முடியும். அப்போ ஓஞ்சி போய் நமக்கு நோய் இருந்துன்னு வச்சுக்கோங்க, இதுவே இவருக்கு நிறைய நோய் இருக்கு, நடக்க முடியல, வீக்கா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கை சுருங்கிடும். உங்களுக்கு அதை பண்ணணும்னு கூட தோணாது, எலெக்ஷன்ல நிற்கணும்னு கூட தோணாது. அவருடைய ட்ரம்போட அப்போனன்ட் எலெக்ஷன்லேருந்து விலகினதுக்கு ஒரு காரணம் தான், அவருக்கு கொஞ்சம் பேச்சில் பிரச்சனை வந்ததுனால தான் அப்படின்றது நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். அப்போது உடல் நலம் உங்களுடைய செயல்பாட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். டிபி வந்தவங்க, இல்லை ரொம்ப உடலை சக்கரை வியாதி அன்கண்ட்ரோல்டாக வச்சுருக்கிறாங்க, உடல் நலம் சரியாக பேணாமல் நல்லா இருக்கிறாங்க, நடமாட முடியல. ஒரு பெண் 55 வயசுல ரொம்ப குண்டாக இருப்பாங்க, நடமாட மாட்டாங்க. இவங்களுக்கு எதுவுமே சரியாக இருக்காது. செக்ஸ்லையும் மிகப்பெரிய ஆர்வம் இருக்காது, தன்னை பற்றிய உணர்வும் அவங்களுக்கு கம்மியாக இருக்கும். அதே ஒரு எலிசபெத் டெய்லர் கடைசியாக திருமணம் 13வது திருமணம் பண்ணும்போது அவங்கள வயது 64 வயதான ஒரு பெண் கடைசியாக 13வது முறையாக திருமணம் பண்ணுறாங்க. இது எல்லாம் வரலாற்றில் இருக்கிற விஷயம்தான். அப்போது ஆனால் நம்ம ஊரில் 55 வயசு குண்டான ஒரு ஒபீஸ் உமன் இதை நினச்சி கூட பார்க்க முடியாது. அவங்க செக்ஸு கூட ஹஸ்பண்டுக்கு ஒத்துழைக்க மாட்டாங்க, அது வேண்டாம், அதெல்லாம் நல்லா எனக்கு பிடிக்கல, அது சரியா இல்லைன்னு இருப்பாங்க. அப்போது நல்ல ஆரோக்கியமான உடல், வலிமையான ஒரு உடல் உங்கள் செக்ஸ் வாழ்க்கையை ரொம்ப அற்புதமாக கொண்டு போகும். அப்போ அதை வீணாக்கிறதுக்கான எல்லா விஷயங்களையும் நம்ம ஒதுக்கி தள்ளணும். நம்ம உடம்பு ஒரு 100 வருடம் வாழக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த அற்புதமான ஒரு என்ஜின். நீங்கள் அதில் குப்பையை அள்ளி போடுறீங்க, ஆல்கஹால், மது, போதை மற்றபடி சிகரெட்டு, போதை, பல்வேறு விஷயங்களை போடுறது ஒரு எந்திரத்தில் குப்பையை அல்லது மண் அள்ளி போடுற மாதிரி அதனுடைய செயல்பாட்டை அதுக்கு எடுத்துரும். அப்போ நம்ம உடலை ஆரோக்கியமாக வச்சுக்க வேண்டியது ரொம்ப 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 ஒரு முக்கியமான விஷயம். அப்போ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம தவிர்க்கணும் கண்டிப்பாக. அதுவும் இன்னைக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மது ஒரு இயல்பான விஷயமாக கொண்டு வந்துட்டாங்க. எல்லா இடத்துலையும் யார் இறந்து போனாலும் மது சாப்பிட்றாங்க, சந்தோஷமாக கல்யாணம் ஆனாலும் மது சாப்பிட்றாங்க. இது ஒரு சோஷியல் ட்ரிங்க்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அப்படி அல்ல. மது உண்மையிலேயே ஒரு ஆபத்தான பொருள் தான். அது உடல் நலத்திற்கு தீங்கானதுன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் கொஞ்சமாக இருந்தனாலும் அதனுடைய பின்விளைவுகள் இருக்க தான் செய்யும். ஸோ மது இல்லாமல் இருக்கிறது நல்லது, புகைப்பழக்கம் இல்லாமல் இருக்கிறது நல்லது, போதை பழக்கங்கள் அறவே கூடாது அப்படின்றதான். உடலை வலிமையாக வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வாழ்நாள் முழுவதும் செக்ஸ் பண்ணலாம். 80 வயதுலையும் 70 வயதுலையும் நீங்கள் செக்ஸில் ஈடுபட முடியும். உயிருள்ள வரை செக்ஸ் பண்ணலாம். செக்ஸ் எதுவரை பண்ணலாம்? செக்ஸ் ஹேஸ் நோ எக்ஸ்பைரி டேட். அதுக்கு எண்டு டேட்டே இல்லை. நீங்கள் வாழ்நாள் முழுவதும் செக்ஸ் பண்ண முடியும். அப்போது இன்னும் சொல்லப்போனால் செக்ஸ் நிறைய பண்ணும்போது உங்கள் வாழ்நாள் இன்னும் சந்தோஷமானதாக இருக்கும், நீண்டதாகவும் இருக்கும், ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். ஏன்னா செக்ஸும் ஆரோக்கியத்தை அதிகமாகும். அப்போ வாழ்நாள் ஃபுல்லாக நீங்கள் செக்ஸை என்ஜாய் பண்ண முடியும். அப்போ அதுக்கு உடலை நீங்கள் நல்லா வச்சுக்கணும். ஓரளவுக்கு இளமையாக
எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணிக்கிட்டு ஆரோக்கியமான உணவுகளை சரியாக எடுத்துக்கிட்டு மனதையும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும். சில நேரம் மனதை நீங்கள் மோசமாக வச்சுக்கிட்டாலும் பிரச்சனை தான். எல்லார் மேலேயும் வெறுப்பு, எல்லார் மேலேயும் கோபம், நிறைய நெகட்டிவான விஷயம், எல்லார் மேலேயுமான வெறுப்பை உமிழ்ந்துக்கிட்டு எதுக்கு வாழ்கிறோன்னு இல்லாமல் சில நேரம் அப்படி அவங்க சிறு வயதில் இருந்த சூழல் அப்படி இருக்கும். கடுமையான மோசமான சூழலில் வளர்ந்துருப்பாங்க. அதனால் எல்லா நேரமும் அவங்களால கடுமையாக மோசமாக தான் நடந்து கொள்ள முடியும். நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள்ன்றது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். மனதளவில் பிரச்சனை இருந்தாலும் சிக்கல் தான். அப்போ மனதளவுலையும் உடலளவுலையும் ஆரோக்கியமாக நல்ல சிந்தனைகள் நல்ல உடல் எல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் வாழ்நாள் முழுவதும் ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ முடியும். அதற்கு இந்த விஷயங்கள் எல்லாமும் பாசிட்டிவான நல்ல விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். நெகட்டிவான விஷயங்களை முற்றிலும் தவிர்க்கணும். இது இன்னைக்கு எதுக்கு அப்படி திடீர்னு நம்ம இதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, என்றைக்கும் விட இன்றைக்கு அதனுடைய தேவை அதிகமாக இருக்குது. முன்னால் நம்ம ஒரு 250 வருடங்களுக்கு முன்பு இந்தியாவில் இருந்த மக்களுடைய ஆவரேஜ் வயசு 26. 250 வருடங்களுக்கு முன்பு சுதந்திரம் அடையும் போது அவனுடைய ஆவரேஜ் வயது 45. இன்னைக்கு ஒரு ஆணுக்கு 67 வயது ஆவரேஜாக வாழ்கிறது. நீண்ட நாள் வாழ்கிறவங்க இல்லை, ஒட்டுமொத்த மக்கள் தொகை எடுத்தால் ஆவரேஜாக 67. பெண்ணுக்கு 70 கிட்ட வந்துருச்சு. நீங்கள் ஜப்பானில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுடைய சராசரி வயது ஒரு பெண்ணாக இருந்தால் 87.5, ஒரு ஆணாக இருந்தால் 82.5. அப்போது நீங்கள் நீண்ட நாள் வாழும்போது வாழ்க்கை உங்களுக்கு ஒரு தண்டனையாக ஏண்டா வாழ்கிறோன்னு இருக்க முடியாது. நீங்கள் இயல்பாக வாழணும், சந்தோஷமாக வாழணும். அப்போ உங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்குது, ஆசைகள் இருக்குது, தேவைகள் இருக்குது, உடல் உறவு சம்மந்தப்பட்ட பல்வேறு விஷயங்களும் தேவைகள் இருக்குது. அப்போ ஆரோக்கியமாக நீங்கள் இருக்கும்போது தான் நீண்ட நாள் வாழ்கிறதுக்கும் அர்த்தம் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும். செக்ஸ் அப்போயும் 85-70 வயதுலலாம் நிறைய பேருக்கு ட்ரீட் பண்ணுறோம். நாங்கள் செக்ஸ் அவங்களுக்கு பண்ண முடியலன்னா அப்போயும் நாங்கள் அதை சரி செய்கிறோம். 80 வயசு 75 வயதில் நிறைய பேரை சரி பண்ணியிருக்கோம். அவங்க மனைவியோட உறவு வைத்துக் கொள்வதற்கு பல்வேறு நவீன மருத்துவ முறைகள் இருக்குது, மருந்துகள் இருக்குது. கண்டிப்பாக அவங்க ஆரோக்கியமாக இருக்க முடியும். அதனால் இன்றைக்கு வாழ்நாள் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. 50 வயதுன்றது முதுமை அல்ல, அது இளமையின் முதுமை. அது முதுமையில் வரக்கூடிய அது இளமை. அது அதனால இன்னும் நிறைய வாழ்க்கை இருக்குது. அப்போது இவங்க வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமாகவும் நீண்ட ஆயுளோடையும் நம்மளால் வாழ முடியும். அப்போது அதற்கு உடலையும் மனதையும் நம்ம சரியாக வச்சுக்கிறது மிக மிக அவசியம். இப்போது நிறைய பார்ட்டிகளில் ஆணும் பெண்ணுமே மது இருந்துறாங்க. கொஞ்சமாக மது இருந்துற வரைக்கும் மிகப்பெரிய ஆபத்தில் லாங் டேர்மில் அது பாதிக்கும் உடம்ப. ஆனால் நிறைய மது அருந்தும்போது சிக்கல்கள் வரலாம், மாரடைப்பு வரலாம். அதோட போதை மருந்துகளையும் சேர்த்து பண்ணுறவங்களாம் இருக்காங்க. மது அருந்துவாங்க, போதை மருந்துகளையும் சேர்த்துக்குவாங்க, அதோட உடலுறவில் ஈடுபடுவாங்க. இவர்கள் சில நேரங்களில் சிக்கலில் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள். ஏன்னா இவங்களுக்கு ஒரு இனார்மஸ் பவர் கிடைக்கிற மாதிரி இருக்கும். பாடியில் ஒரு மிகப்பெரிய பவர் இருக்க மாதிரி இருக்கும். இந்த பவரோட இவங்க செக்ஸில் ஈடுபடும் போது அதிகமான ஒரு அளவுக்கு அதிகமாக வயதுக்கு அதிகமான எஃபர்ட்ஸோடு இவங்க செக்ஸில் ஈடுபடலாம். அதை தவிர இந்த மருந்துகளால் வரக்கூடிய ரொம்ப வேசோடைலேட்டேஷன் ரொம்ப அதிகமாகிறதுனால பிரச்சனைகள் வரலாம், பல்வேறு சிக்கல்களும் வரலாம். அதனால் மதுவும் போதை மருந்துகளையும் கலக்கவே கூடாது. மதுவை நீங்கள் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. அப்படி எடுத்தீங்கன்னா குறைந்த அளவு எடுத்துக்கோங்க. ரொம்ப பிஞ்ச் ட்ரிங்கிங்னும் நிறைய அளவு இல்லாமல் மது குடிக்கிறது, அதோட போதையை கலக்கிறது இன்னும் ஆபத்தானது. அதோட செக்ஸில் ஈடுபடும் போது இவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் போன்ற விஷயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். பல நேரங்களில் இதை பத்திரிகைகளில் படிக்கிறோம். இவங்க ஹோட்டலில் போய் உறவு வச்சுக்கிட்டாரு, ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னு. ஹோட்டலில் தான் அது தெரியும், வீட்டில் அதை மறைச்சிட முடியும். ஒரு மனைவியால் அதை மறைச்சிட முடியும். கணவனுக்கு செக்ஸ் அப்போ ஹார்ட் அட்டாக் வந்தாங்கன்னா அதை அவங்களால மறைச்சிடலாம். வேறொரு பெண்ணோட ஒரு ஹோட்டலில் ரூமில் போய் தங்கி ஒருத்தர் ஹார்ட் அட்டாக் வந்தால் அது வெளிப்பட்டுரும், பேப்பர்லாம் வர ஆரம்பிக்கும். ஏன்னா அது போலீஸ் கேஸ் ஆகிடும், யாரும் தப்பிக்க முடியாது. ஏன்னா அவங்க ஹோட்டல் வந்தது, சிசிடிவி கேமரா,
அவங்க பதில் சொல்லணும் கூட வந்தவர் எப்படி இறந்தாருன்னு, இல்லைன்னா அது சிக்கலாக மாறிடும். அப்போது ஹோட்டலில் அவங்க செக்ஸ் பண்ணும்போது, அந்நியரோட செக்ஸ் பண்ணும்போது, மது அருந்திட்டு போதை மருந்துகளை பயன்படுத்திட்டு அவங்க 2 பேரும் செக்ஸில் ஈடுபடும்போது ஒருத்தர் இறந்தாங்கன்னா அது பேப்பரில் வர்ற மாதிரி அளவுக்கு பெரும் நியூஸ் ஆகிடும். அப்படி கிட்ட கேஸ் தான் நம்ம நிறைய பார்க்குறோம். வீட்டில் வந்து அதை கொஞ்சம் எளிமையாக மறைச்சிருவாங்க. அதை பற்றிய உறவு பண்ணோன்ற விஷயங்களை கூட சொல்ல வேண்டியதில்லை. வீட்டில் இருந்தார், மார்வலிப்பு வந்தது, அப்புறம் டக்குன்னு இறந்துட்டாருன்னு சொல்லிடலாம். ஆனால் ஹோட்டல் ரூமுக்கு நீங்கள் ஏங்க போனீங்க நீங்கள் 2 பேரும் அப்படின்னு கேள்வி வரும்போது பல உண்மைகளை அவங்க சொல்லித்தான் ஆகணும். அப்போது அவங்க மது, போதை பொருட்கள், அதோட செக்ஸும் சேர்ந்தது அப்படின்னும் போது பல்வேறு சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். சில பேருக்கு வந்து ஒரு சின்ன மாரடைப்பு மாதிரி இருக்கலாம், இரத்த குழாய்களில் சின்ன அடைப்பு இருக்கலாம். அதோடு இவங்க எல்லா மது, போதைப் பொருட்கள், ஒரு நீண்ட நேர செக்ஸில் எல்லாம் ஈடுபடும் போது அது ஒரு ஹார்ட் அட்டாக் மாதிரி பிரிசிபிடேட் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது.